ஒன்று ஞாபகம் வச்சுக்கணும், புராண இதிகாசங்களை படிக்கிற பொழுது அதன் உட்பொருளை நம்ம தெரிஞ்சுக்கணும். 10 மாத குழந்தையை தூக்கி கொண்டு ஒரு கடைக்கு போகிறோம். வரிசையாக 10 பாட்டிலில் சாக்லேட் வச்சுருக்கோம். எல்லாம் காட்பரிஸ் தான். ஒன்றுக்கு சிகப்பு பேப்பர் சுற்றி இருக்கும், உள்ள பச்சை பேப்பர், உள்ள ஜிகினா பேப்பர், உள்ள வெள்ளை. எல்லா குழந்தையும் ஒரே கலர் வாங்காது. உங்கள் வீட்லேயே 2 குழந்தைய தூக்கிட்டு போனால் ஒன்று பச்சை தான் வேணுங்க, ஒன்று சிகப்பு தான் வேணுங்க. வாங்கி கொடுக்குறீங்க. 10 மாத குழந்தை ஞாபகம் வச்சுக்கணும். அதை கையில் வாங்கி கொடுத்த உடனே அது இப்படி இப்படி பார்க்கும் கொஞ்ச நேரம். அதுக்கப்புறம் அதுவே அந்த காயத்தை பிச்சு போட்டுட்டு உள்ளே இருக்கிற சாக்லேட்டை தான் திங்கும். காகிதத்துக்காக சாக்லேட் கேட்டாலும் காகிதத்தை திங்கக்கூடாது, சாக்லேட்டை தான் திங்கணும்னு 10 மாத குழந்தைக்கு புத்தி இருக்கு. கவர்ச்சிக்காக சொல்லப்படுகிற புராணத்தில் இருக்கிறவற்றை தூக்கி எறிந்து விட்டு அதுக்கு உள்ளே என்ன சாக்லேட் இருக்குன்னு தேடி பிடிச்சு படிச்சா எழுதினவனுக்கும் பெருமை, நமக்கும் பெருமை. உட்பொருளோட